ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்ய போகிற தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இது எப்படி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தட்டைனா ஒரு சில பேர் கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு மாவு பிசையக்குள்ளே போடுவாங்க. பட் இது நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம் அப்படின்றதுனால வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். இது பச்சரிசி மாவு, ரைஸ் ஃப்ளோர். இது பச்சரிசி மாவு கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம்ல. 1/2 கிலோ நான் எவ்வளோ செய்கிறது அப்படின்றத காட்ட போகிறேன். 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு, 2 முழு பூண்டை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 10 வரமிளகா, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மிளகு. இது ரெண்டையும் கொரப்பாக, காஞ்ச மிளகாயும் பூண்டையும் கொரப்பாக அரைச்சிட்டு இறக்குற ஸ்டேஜில் மிளகையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு திருப்பிட்டோன்னா ஒன்றும் பாதியமாக உடஞ்சிருக்கும். அதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானலை வச்சுட்டு 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி, அதுக்கு தான் நான் வாட்டர் பாட்டிலில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 1 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். 1 லிட்டர் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு கரைஞ்சி அந்த தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாவு போட போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் மாவை இதில் போட்டு நம்ம கிண்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு, காஞ்ச மிளகா இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகு பெருஞ்சீரகத்தையும் சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு கொரப்பாக எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, இந்த வானலில் இப்போ நம்ம வச்சுருக்கேன் இந்த பச்சரிசி மாவு இருக்குல்ல, ப்ளைன் பச்சரிசி மாவு, இதை போட்டு நம்ம கிண்ட போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் தண்ணி பத்தலை அப்படின்னா வெதுப்பாக நம்ம தண்ணி வச்சு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவை அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சே கிண்டுவோம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுடலாம். சும்மா ஒரு 2 கிண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கை போட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வெதுப்பாக தண்ணி வச்சு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு, சப்பாத்தி மாவுலாம் இருக்கும்ல, முறுக்கு மாவு ரேஞ்சுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மாவு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ பெருசு பால் எடுக்கிறோமோ அவ்வளோ பெரிய தட்டை சைஸ் தான் வரும். சின்னதாக இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணி வாழை இலையோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரோ இப்படி வச்சு இது மேலே ஒரு கவர் வச்சு ஒரு வட்டமான கப்பு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். இந்த மாதிரி இந்த உருண்டை மேலே ஒரு கவரை வச்சு நல்லா அப்படி அழுத்தி அப்படி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்படி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம இந்த பேப்பரில் இந்த மாதிரி கட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். சட்டுன்னு சீக்கிரமாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ஃபஸ்ட்டு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சேன். பட் அதில் 4க்கு மேலே போட முடியலன்றதுனால தான் இந்த வானல் வச்சு நான் போட்டுட்ருக்கேன். அதில் 4 தான் போட முடியுது, அதுக்கு மேலே போட முடியல. சரி, ரொம்ப டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதில் மாற்றிட்டேன். இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு இதில் காமிச்சிட்டு இதில் ஒரு இதில் காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியான மிளகு தட்டை ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் 4 கூட இதில் வச்சு போட்டு எடுக்கலாம். நான் எப்படின்றத காமிக்கிறேன். எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு ஏன் ஃபோக்கில் இப்படி நம்ம குத்துறோம்னா, நம்ம தட்டை வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் போடுவோம், மெல்லிஸாக தட்டுறதில்ல. அதனால் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கில் 4-5 இடத்துல இந்த மாதிரி குத்திக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலே உங்களுக்கு போட்டு காட்டிட்டுருக்கேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க. எப்படி நமக்கு மொறுமொறுன்னு சூப்பராக சுவையான மிளகு தட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.